முருகன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் திரளான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பங்கேற்கிறார்கள். ஒரு கேள்வி எழலாம், இது முருக பக்தர்கள் மாநாட்டாச்சே, அங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வேலை என்று. நாங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக மத வழிபாட்டின் முறையில் வெவ்வேறாக இருந்தாலும் எங்களுடைய முப்பாட்டன் முருகனைத்தான் வணங்கி இருக்கிறான். நாங்கள் அரபு பிரதேசத்தில் இருந்தோ அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்தோ வந்தவர்கள் அல்ல. பாபருக்கோ அவுரங்கசீப்புக்கோ பிள்ளைகள் அல்ல. நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் கந்தசாமியாகவோ ராமசாமியாகவோ தான் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாக உள்ள நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எதை வழிபட்டார்களோ அந்த வழிபாடு இன்றைக்கு சிதைக்கப்படுவதற்கு இந்த திமுக ஆட்சி முன்னிறுத்துமையானால் நாங்கள் அனைவர்களும் ஒன்றிணைப்போம். எங்களுடைய மூதாதையர்களின் வழிபாட்டு உரிமைகளை நாங்களும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம், மீட்டெடுப்போம் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டில் திரளாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பங்கேற்கிறோம். இது ஒரு அற்புதமான மாநாடு, ஆன்மீகத்திற்கான மாநாடு, தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடிய மாநாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.